வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்த காலத்தில் எங்களுக்கு சீனாவிலிருந்து தோட்டாக்கள் வழங்குவது நிறுத்தப்பட்ட பிறகு எங்களிடம் பீரங்கி தோட்டாக்கள் தீர்ந்துவிட்டது. நிலைமை குறித்து பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ஷவிடம் தெரிவித்தோம். அதற்கு அவர், சீனாவிலிருந்து தோட்டாக்களை கடனாகவே இறக்குமதி செய்கிறோம், எனவே அவர்கள் அவற்றை அனுப்பவில்லை என்றால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றார். அதன் பிறகு பசில் ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடல்களுக்கு பிறகு அவர் ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பிபி ஜெயசுந்தரவிற்கு சொன்னார். ஒரு தேவையொன்று உள்ளது. உடனடியாக ராணுவ தளபதிக்கு $100 மில்லியன் வழங்குமாறு கோரினார். 5 நிமிடத்தில் அவர் அதனை செய்தார். அதன் பிறகு 1 மணி நேரம் வரையில் ஒரு நட்பு ரீதியிலான கலந்துரையாடல் பசிலுடன் இடம்பெற்றது. 2005ஆம் ஆண்டில் வடக்கு தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பதற்கு புலிகள் அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக பசில் ராஜபக்ஷ ஒப்புக்கொண்டார். ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதை அவர்கள் உறுதி செய்ததோடு, அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்க கடற்புலிகள் பயன்படுத்தும் படகுகளை மலேசியாவிற்கு பணம் வழங்க வேண்டும் எனவும் அதற்காக $2 மில்லியன் வழங்குமாறும் கோரியுள்ளனர். அதற்கமைய அந்த அமைப்புக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. அது வெளிநாடு ஒன்றில் வைத்து வழங்கப்பட்டது. அந்த நாடு எது என்பது நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை. அதிலிருந்து தாக்குதல் படகுகள் ஏராளமான வந்து எங்களை தாக்கின. ஏராளமான கடற்படை வீரர்கள் இறந்தனர். இவர்கள் செய்தது தேச துரோக செயல் இல்லையா? மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் கடற்படையில் பணியாற்றிய போதிலும் அவர் கடலுக்கு சென்று யுத்தம் புரியவில்லை என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். இதேவேளையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மீண்டும் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்படி இன்று முற்பகல் 10 மணிக்கு தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பெலியத்தசனா என அழைக்கப்படுகின்ற வீரசிங்க சரத் குறித்த வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தாம் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தை பொது வெளியில் வெளியிட்டமை தொடர்பில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் முறையிட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அறிவித்துள்ளார். கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக தம்முடைய சட்டத்தணிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் வாகனங்களை திரும்பி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கள் பாதுகாப்பிற்காக அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். பொது பாதுகாப்பு அமைச்சகம் இந்த கோரிக்கைகளை மதிப்பாய்வு செய்ய உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மதிப்பாய்வின் பின்னர் வாகனங்களை திரும்ப வழங்குவதா அல்லது இல்லையா என தீர்மானிக்கப்படும் என அவர் கூறினார். அத்துடன் வாகனங்கள் கையகப்படுத்தப்படுவதனால் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் வாகனங்களை வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விரைவில் உயர்மட்ட அரசியல் தலைவர் ஒருவர் கைது செய்யப்படுவார் என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற உள்ளது. இதேவேளையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடரும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதியளித்துள்ளார். அத்துடன் குறித்த விசாரணைகளை குற்றப்புலனாய்வுத்துறை தொடர்ந்தும் நடத்தி வருகிறது. இதற்கிடையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுவிட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவிரட்ன கூறியதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக $3.8 மில்லியன் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கோரியுள்ளது. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் 2027 செப்டம்பர் வரையிலான காலத்திற்காக இந்த நிதி கோரப்பட்டுள்ளது.
மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் செயல்படும் இந்த திட்டம் இலங்கையின் பொறுப்புக்குரல் செயல்முறைக்கான ஆதாரங்களை சேகரிக்கும் நெறிமுறையாகும். 2021 அமைக்கப்பட்ட இந்த திட்டம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த பொறிமுறையை அதன் தொடக்கத்திலிருந்தே இலங்கையின் அரசாங்கங்கள் நிராகரித்து வருகிறது. திட்ட செலவுகள், பயண செலவுகள், புதிய ஆட்சேர்ப்புகள், பகுப்பாய்வுகள் போன்ற விடிய செலவுகளுக்காகவே இந்த நிதி தேவைப்படுகிறது. முன்னதாக வரைவு தீர்மானத்தின் பரிசீலனையின் போது இந்த திட்டம் எவ்வாறு அமைக்கப்பட்டது, அதன் பணிகள் மற்றும் அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆகியவற்றின் நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்து இலங்கையின் தூதர் ஹிமாலி அர்னதிலகா கேள்வி எழுப்பியிருந்தார். 4 ஆண்டுகள் கழித்தும் இலங்கை மக்களுக்கு இந்த திட்டத்தினால் எந்த நன்மைகளையும் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். இந்த நிலையில் தம்முடைய களஞ்சியத்தில் இப்போது 530க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் உள்ளது. இதில் இலங்கையின் பொறுப்புக்குரல் தொடர்பான 300க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் மற்றும் 230 அமைப்புகளின் பங்களிப்புகள் அடங்கும் என்று இலங்கை பொறுப்புக்குரல் திட்டம் அறிவித்துள்ளது. இந்த களஞ்சியத்தில் உள்ள தகவலை பயன்படுத்தி கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சாத்தியமான சர்வதேச குற்றங்களுக்கு பொறுப்பான நபர்களுடைய சுய விவரங்களை உருவாக்கியுள்ளதாகவும் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை பொறுப்புக்குரல் திட்டம் தெரிவித்துள்ளது.